கிண்டலா? 2 கையில சொம்பு வச்சுட்டு எப்படியா வணக்கம் சொல்றது? என்ன பெரியவர கொஞ்சம் வருவார். என்ன மீச எப்படி பூ பழம்லாம்? பையனை கல்யாணங்க. பையனா? பெரியவர் உள்ள குளிக்கிறான்னு சொன்னா அப்புறம் என்னய்யா வருவாரல்ல? வணக்கங்க. என்ன பூசாரி? ஒண்ணுமில்ல, நாளை கழிச்சு 7ஆம் நாள் கோயில்ல சாட்டுக்கம்ம நடனம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, சின்னாட்ட சொல்லி சமுக்கடிக்க சொல்லுங்க. சரிங்க. வசூல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ 10 10 தான் இருக்குதுங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் வாங்க, ஆக வேண்டியது கவனிப்போம். வரேங்க. போங்க. வாயா. ஐயா நமஸ்காரம். குடியா. என்ன சாத்தப்பா, பத்திரிகையோட வந்திருக்க? பொண்ணு கல்யாணமா? என் பையனு கல்யாணங்க. ஐயா கிட்ட முதல் பத்திரிகை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயா கால வந்து நமஸ்காரம் வாங்கிறான். நல்லா விடுறா. நல்லாரு நல்லாரு. அம்மாவாசை இந்த கொடு. வரேனுங்க. ஓ, பையன் தூங்கிட்டான், எழுப்பி கூட்டிட்டு போ. நான் எந்திரிச்சு வர மரப்பைய அவனை போலாம். ஒப்ப இந்த பக்கம் போறான்டா, அங்கங்கிட்ட போற. அம்மாவாசை ஐயா வேற யாராவது வந்திருக்காங்களா? இருங்க பாத்துட்டு வர்றேன். ஊருக்கு புதுசா வாத்தியார் வந்திருக்காருங்க. வர சொல்லு. வாங்க. கொஞ்சம் நில்லுப்பா, தண்ணி கொடு. கலட்டுங்க, செருப்ப கலட்டுங்க. வாத்தியாருன்னா வயசான ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க கொஞ்சம் வயசு ஆளா இருக்கிறீங்க. வாங்க வாத்தியார். வணக்கங்க. என்ன பேரு? சண்முகமணி. மணியான பேர். மற்ற விஷயங்கள்லயும் அப்படி இருக்கணும். நல்ல வாத்தியார்னு பேர் எடுத்து நல்லா இருக்கும். அம்மாவாசை ஐயா வாத்தியார அழைச்சிட்டு போறேன். போயிட்டு வரேங்க. நல்லது. வாத்தியாரே, இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். என்ன பண்றான்? பெருசா ஒண்ணு இல்ல, இந்த உடம்புல பட்ட அரிப்பு எடுக்கும் மேல மப்பட்டா அந்த தேய்ச்சி குழந்தை. இந்த ஆளு ஒரு மாதிரியா? செத்த முன்னால வீட்டுல பாத்தீங்களா, அவர் பெரியவரு, இவரு சின்னவரு. புள்ள இல்லைங்கிற குறைய தீக்க ஏறாத மலையெல்லாம் ஏறி ஏறி கும்பிட்டாரு. கடைசியில மலையில் இருக்கிறதே மகனா வந்து பிறந்துருச்சு. பேசுறாத, வயசுக்கு வந்த பேச்ச பேசுறா. இவள ஊருக்குள்ள விட்டதே தப்பு. ஆமாங்கிற. என்னம்மா இங்க சத்தம்? ஊருக்குள்ள வந்து 1 2 குழந்தைகளோட நிறுத்திக்க சொல்றேன். ஆம்பளை நாங்க கேட்டா காரு துப்ப மாட்டாங்க. கேட்டீங்களோட நியாயத்தை. கண்ணாடி முதல்ல ஐயாவை கேட்காம நீங்க இந்த ஊருக்குள்ள வந்தது தப்பு. ஐயா யார் தெரியுமல்ல? ஐயா தான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். சாமி ஒரே இடத்துல இருக்கிறதுனால கோவிலை கட்டிட்டாங்க. ஐயா ஒரு இடத்துல நிக்க மாட்டார், அதனால கோவிலை கட்டல. அம்மாவாசை சொல்றேங்க, ஐயா ஒரு நடமாடு தெய்வம். அம்மாவாசை உள்ளத சொல்றேங்க. நமஸ்காரம் பண்ணிக்குமா? வணக்கம் சார். பரவாயில்லம்மா. கர்ப்ப தடைங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணுதான். ஆனா பழைய சம்பிரதாயங்களே ஊறி போன இவங்களுக்கு அதை எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும். கட்டாயப்படுத்தி கூட சொல்லல சார். இவரு என்ன சொல்றாரோ அதுதான் இந்த ஊர் ஜனங்களுக்கு வேதவாசை. உள்ளத சொல்றேங்க. முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வச்சு சொல்லிருப்பேன். குழந்தை, உனக்கு எப்போ எது வேணும்னாலும் கூச்சப்படாம என்ன வந்து கேளு. தேவைப்பட்டா வர்றேங்க. தேவைப்படுமே. அம்மாவாசை உள்ளத சொல்றேங்க. வர்றேங்க. நல்லது. குழந்தை எங்க தங்கி இருக்க? ஊர்கோடியில இருக்க கோட்டஸ்ல தங்கி இருக்கேன். அம்மாவாசை நம்ம இடம்தான். சரசு, இப்பெல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கிற. இருக்கட்டுமா? இருக்கட்டும். ஐயா, என்னடா அம்மாவாசை? சரசு வாந்தி எடுக்குதுங்க. ஏதாவது கண்டது கட்டிய தின்னுருப்பா, என்னன்னு கேள. என்னத்தீங்க கேக்குறது? எனக்கு இந்த ஊர்ல யாரு வாந்தி எடுத்தாலும் உங்க ஞாபகம் தாங்க வருது. உள்ளத சொல்றேங்க. இப்ப என்ன செய்யறது? நேரா உசிலம்பட்டி சந்தைக்கு போய் உன் வளர்த்திக்கு ஒரு பட்டுக்கரை வெட்டியா எடுத்துக்க. ஐயா, இதை விட என்ன செத்து போயிட சொல்லுங்க. அறிவு கெட்டவன். நம்ம பண்ணையில வேலை பாக்குறான முருகப்பன் பையன், அவனுக்கு சரசுவை கட்டி வச்சிடலாம். சார், சார் போ போ.
சார் ஜபர் இனிமே இந்த ஒரு விரல் ரெண்டு விரல் காட்டுறவெல்லாம் என்ன கூப்பிடாத சார் சார். உங்களால மத்தவங்க பாடம் கெடுது. நீங்களா போயிட்டு நீங்களா வந்து உட்காருங்கடா. புரியுதா? சரி சார். போப்பா. மன்னிச்சுங்க, தெரியாம நடந்துச்சு. ஏதோ அசதி தூங்கிட்டேன். முன்னால போற எருது நேர போனாதான் பின்னால வர்ற ஏறு நேர வரும். அம்மாவாசை சொல்றீங்க. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத விட ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுதான் வாத்தியாரோட முதல் கடமை. அம்மாவாசை உள்ளத சொல்றீங்க. நீங்களே கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி. உங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இங்க கொடுக்கறோம். நானும் எவ்வளவு நேரமா சொல்றேன், பேசாம வாங்க பேசாம வாங்க. யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்க அங்கிட்டு வீட்டுல இந்த கட்டு கட்டுறீங்க. இங்க இருக்கு. நான் என்ன மடியில கட்டி வச்சிருக்கேன். வீடு வீடு கேட்டாங்க. போங்கடா போங்கடா போங்கடா. என்ன கலாட்டா வீடு இல்ல போகல. ஏன்பா இந்த ராமசாமி வீடு எப்படி இருக்கும்? ஐயோ வானா சார், அங்க ஒரு பொம்பளை இருக்குது, அதுக்கு யானை கால் சார். நாமளும் அங்க போய் தங்கினா நம்மளுக்கு வந்துருச்சா? என்ன சார் இது ஊர்வலம்? அதையும் கேக்குறீங்க. எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னு சொன்னாலும் சொன்னேன். இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஊரவே அமங்கலப்படுத்துறாங்க. கிடைச்சதா இல்லையா? வீடு கிடைச்சது, ஆனா காலி ஆவறதுக்கு 2 நாள் ஆகுறாங்க. 2 நாளைக்கு எங்க தங்குறது தான் பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா என் கோட்டை தங்கலாம். ரொம்ப பெரிய இடம் சார். அதுல நல்லா இருக்காங்க. யார் சொன்னது? ஒயிட் வாஷ் பண்ணி சுத்தமா வச்சிருக்கேன். அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் ஆகல, 2 பேரும் ஒரு இடத்துல தங்குனா. படிச்சு நீங்களும் இப்படி பேசின எப்படி சார்? இதோ பாருங்க, இந்த உலகம் முழுவதையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு பழமொழியா இருக்கு. வாங்க போலாம். சார் சார் நீங்க அங்கேயே தங்கலாம் சார். எங்களுக்கு நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது சார். சரி, அப்ப நான் பள்ளிக்கூடத்தை போய் பெட்டி படுக்கல எடுத்து வந்துடுறேன். பாப்பா. இதுக்கே இப்படி சிரிக்கிறீங்களே? 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது இதை விட பெரிய அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னது? ஒரு டீச்சர் வழக்கமா காலையிலயும் மத்தியானமும் டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஆத்திரத்துல அடிச்சுட்டாங்க. மத்தியானம் வழக்கமா டீ வாங்கும் போது எனக்கு இருந்த ஆத்திரத்துல அதுல ஏச்சி துப்பி கொடுத்துட்டேன். ஐயோ ஆமா, எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்தது? விவரம் தெரியாத வயசு, தப்பு பண்றோம்னு தெரியாமலே செஞ்சுட்டேன். பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ்ல அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பின்ன இருக்காதா? ஆமா, அப்புறம் அந்த டீச்சர் டீ குடிக்கும்போது தெரியல? ஓ தெரிஞ்சதே. இன்னைக்கு தான் டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சாங்க. வாங்க, அவரோட வரைக்கும் ஒரே கூத்து நடக்கட்டும். என்ன மாசம், என்ன விஷயம்? பெரியவர் பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு வீடு கிடைக்க வரைக்கும் 2 நாள் அவர் வீட்லயே தங்கலான்னு சொல்லி இருக்காரு. பரவாயில்ல, நாளைக்கு தான் வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்களே. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இங்கே தங்கிக்கிறேன். அது பாத்தியார் ஐயா, சாப்பாடெல்லாம் ஆச்சுங்களா? இல்ல இனிமே தான். இன்னைக்கு சமூக சேவை வீட்டு சாப்பாடு தான். சமூக சேவையம்மா மனசு, தாராள மனசு. சாப்பிடுங்க, மனம் போல சாப்பிடுங்க. ஐயா வரட்டுங்களா? அம்மா வரட்டுங்களா? லக்கேது யாரு? யாரு லக்கேது? லக்கேது குடும்பக்கார யாரு லக்கேது? உன்னோட தானா? எங்க போனோம்? வீட்டுக்கு போறோம். இந்த குசும்பு வேணாங்கிறது கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லியா? ஏய், உனக்கு குசும்பு அதிகமா எனக்கு அதிகமாடா? எங்க அப்பா ஆத்தா நாட்டாங்கோயில்ல நேர்ந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த பேரையும் எனக்கு வச்சிருக்கிறாங்க. சின்னவங்க பெரியவங்க மரியாதை எல்லாம் போச்சு. இருங்க, உட்காருங்க. மலகம்பட்டி பிரிவு தானமா இறங்க. மூஞ்சு கொஞ்சம் கூட வளர்ச்சி வித்தியாசம் பேசுற பேச்ச பாருங்க. ஊரு வந்துருச்சு. சும்மா நிறுத்த பண்ணிக்க. போலாம் காணாவளுக்கு ஒரு ஜிடி போட்டுங்க. அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணா. யாருப்பா அது? யாரும் ஒட்டிக்கிட்டு இறங்கலையே? யாரு? தாய்மங்கலம் போற யாரும் இறங்கல?
என்ன நீங்க 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 பரீட்சைக்கு படிக்கிறாரு. கண்டக்டர் சார், தாயமங்கல் வரும்போது கொஞ்சம் சொல்லுங்க. தாயமங்கலமா போயாச்சு, திரும்ப வர்றப்போ சொல்றேன். ஸ்டாப்பிங் தாண்டி வச்சா ஏங்க ஒரு இடத்துக்கு 9 ரூபா சொல்லல? பஸ்ல என்ன படிப்பு? படிச்சவங்களே இப்படித்தானா? இறங்குங்க இறங்குங்க, இறங்கி ஒரு மூணு உட்காந்து படிச்சுட்டு அப்புறமா போங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. போங்க போங்க. போலாம். முதலகம்பட்டி தாயமங்கல் பிரிவு யாரை இறங்குங்க. தாயமங்கலம் நானும் நான் அந்த ஊருக்கு புதுசு, தாயமங்கலத்துக்கு வழி தெரியல, அதான் உங்களை கேட்டு. நான் வழி சொன்னா நீங்க ஊர் போய் சேர 2 நாள் ஆகும். ஏங்க அவ்வளவு தூரம் நடந்தா போகணும்? தூரம் இல்லைங்க, எனக்கும் தெரியாது, நான் உங்க கேஸ் தான். சரி வாங்க, வழியில யாராவது வச்சு போ. ஏங்க தாயமங்கலத்துக்கு இந்த வழியா தானே போகணும்? ஆமா, நீங்க யாரு? நான் தாயமங்கலத்துக்கு புதுசா வாத்தியாரா வந்திருப்பா. வாத்தியார்? ஆமா. ஊர்ல ஒரு வயலையும் ஒழுங்கா ஆடு மாடு மேய்க்க விட மாட்டேன் போல் இருக்கு. என் வேலையில் அதுவும் ஒண்ணு. நான் சமூக சேவகி. இந்த வில்லேஜ்ல 5 மாசம் கேம்ப். அப்போ ஊர்ல ஒரு ஆள் விடாம பேட்டி கேட்க போறீங்க? முதல் நாளை சந்திச்சதே இவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குன்னா நான் ஒழுங்கா ஊர் திரும்புவானாங்கிறது சந்தேகம் தான். பிள்ளையார் பந்து புடிச்சுக்க பந்து வாய்க்கா. ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அழகப்பா ஒண்ணும் பண்ண மாட்டான். இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது ரொம்ப ஜாக்கிரதை விளையாடணும். என்ன? ஆமா, தாயமங்கலம் போர்டு போட்டுருக்குது. இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. ஊருக்குள்ள போறது எப்படி போகணும்? 2 வரல ஒரு வரல தொடுங்க சார். எதுக்குப்பா? தொடுங்க சார். சரி. அப்ப இந்த வழியா போங்க சார், அப்பதான் சார் உங்களுக்கு கிட்ட. ஓ, பையன் ஜோசியம் பாத்தீங்களா? வரப்பா. சார், ஊசி போட வந்திருக்கீங்களா அம்மா குத்த வந்திருக்கீங்களா சார்? இல்ல இல்ல, இந்த ஊர் ஸ்கூலுக்கு நான் புதுசா வந்திருக்கிற வாத்தியார். டீச்சர் எங்க தோட்ட தக்காளி டீச்சர். அப்படியா? ரொம்ப சமத்து, நல்ல பையன். போய் உட்காரு போ. கலாவதி உள்ளேனம்மா. எங்க தோட்டத்துக்கு கத்திரிக்காய் டீச்சர் இது. அப்படியா? தங்கம், போய் உட்காரு போ. டீச்சர் எங்க டீச்சர் புளியங்க கேட்டாங்க. இந்த புளியங்க. அறம் செய்ய வீரம். டேய் படிங்கடா. ஆறுவது சினம், இயல்வது கரை. ஏய் முத்து பேசி அங்க என்னடி செய்ற? கொட்டி ஆட்றேன் டீச்சர். அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய டேய் படிங்கடா. ஆறுவது சினம். சார், இப்படிதான் பாடம் நடத்துறதா? பக்கத்துல நாங்களும் இருக்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை வீல் வீலும் கத்தவும் நாங்க என்னமோ ஏதோ ஒன்று பயந்து போயிட்டோம். பாடம் நடத்துறதா இருந்தா கொஞ்சம் சத்தம் இல்லாம நடத்துங்க. உட்கார. அந்த டீச்சரோட மாத்துக்காங்க. அந்த டீச்சர் இந்த ஸ்கூல் பெரியவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. சரசு, என்ன ஏஜமா? ஓ
உன் வயசுல இப்படி உடம்பெல்லாம் தெரிகிறது மாதிரி கிழிஞ்ச ரவிக்கையோட வந்து நின்னா என்ன மாதிரி கிழவனுக்கு கூட தப்பான ஆசையெல்லாம் தூண்டி விடும் இல்லையா? தப்பு தாங்க, ஏதோ இல்லாத குறைதான். உன்னை நான் வேலைக்கு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே காரணம் மாரடைப்புல செத்து போன என் பொண்டாட்டி மீனாட்சியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருந்ததுதான். நீ என்னன்னா இப்படி அறகுறையா வந்து நின்னுகிட்டு சச்ச இந்த பாரு உள்ள அலமாரியில அவ ரவுக்கே புடவையெல்லாம் இருக்கு, போய் எடுத்து போட்டு. அக்கா, நீ போட்ட கணக்கெல்லாம் தப்பு தப்பா இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. நல்லா போடு, சரியா வரும். இந்த கணக்கு மட்டும் இல்லடா, அவ போடுற எல்லா கணக்குமே தப்புத்தான்னு சொல்லி ஊரே சிரிக்குதே. ஆனா அவ மட்டும் சரின்னு சொல்லி சாதிக்க பாக்குறேன். மாமா ஐயா தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி. ஜோதி, ஜோதி, என்னப்பா? ஜோதி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இரு நானே போறேன். மாப்பிள்ளைட்ட கொடு. ஜோதி, சாப்பாட்டுக்கு இலை இருக்காமா? இல்லப்பா, துரைசாமி கிட்ட கடையில வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி, அந்த பயல வர சொல்லு. சரிப்பா. என்னப்பா? இந்தாடா, கடையில போய் நல்ல வாழலையா பார்த்து வாங்கிட்டு வா. காத்துல பட்டம் பறக்க விட்டுறாடா, கிழிஞ்சு போகுது. சுருட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வா. போ போடா. அவன் நம்ம பையன் தான். மாமா என்ன மாப்பிள? நானும் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன், என்ன வேணும்? சும்மா ஊர் சுத்தி பார்த்துட்டு வரேன். நானும் வரட்டுமா? இல்ல நான் போயிட்டு வந்துருவேன். அப்ப போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க சாப்பாட்டுக்கு. சோத்து கரெக்டா வந்துருவேன்ல. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. மாப்பிள இளைய மாப்பிள, என்ன முறைக்கிற? கொக்கால கட்டிக்க போற மாப்பிள நான் தானே. மாப்பிள எங்க வர மாப்பிள? உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இலை வாங்க போறேன். நானும் வரேன். ஆமா, உங்க வீட்டுல ஒரு பச்சை பிள்ளை இருக்கு, அது யாரு பிள்ளை? அது எங்க அக்கா பிள்ளை. கொக்காளுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருச்சா? ஓ, ஆயிடுச்சு. எங்க மச்சான் கழுத்த ஒரு ஆளு துண்ட வெட்டிட்டாரு. யாரா வெட்டினது? எதுக்காக வெட்டினாங்க? எங்க அக்காவுக்கு மாயாண்டி மேல ரொம்ப ஆசை. ஆனா எங்க அப்பா வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாரு. மாயாண்டிக்கு கோபம் வந்து ஒரே வெட்டிட்டாரு. யாரடா? எங்க மச்சான. ஐயோ, இப்ப அந்த ஆளு எங்க இருக்கா? நேத்து தான் ஜெயில இருந்து வந்தாரு. காலையில கூட உங்களை பார்த்து மறைச்சாரு. அவரு தான். காசு மட்டும் வச்சிருக்க? எட்டனா குர்ரா சாமி. அத இலை வாங்கறதுக்கு. சாமி ஒப்பங்கிட்ட போய் சொல்றா, நான் பச்சேரி போயிடுறேன். இனிமே இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டா. குர்ரா இல்லையே ராசா, குர்ரா. இந்தா வச்சுக்கோ. நான் வரேன்டா. அப்பா ஐயோ, அந்த பக்கம் இருக்கா வந்தாலே. ஏய் ஆச்சே, நான் அந்த பக்கம் போறேன்டா. அட, எந்த பஸ்ஸுக்கு போறீங்க? ரசியா வரீங்க? பஸ்ஸுக்கு இல்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு உரமரை வந்திருந்தாரு. அவர் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் வந்ததா சொன்னாங்க. யாருங்க? காலையில உங்களோட பரட்ட தலை வச்சு ஒருத்த வாய் வரப்ப வந்தானே. ஆமா, அந்த ஆள் தான். நான் இறங்கின பஸ்ல தான் அவர் ஏறினாரு. இறங்கின பஸ்ல தான் ஏறினாரா? அப்புறம்க்கா, எங்க அக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது எங்க அக்கா கொண்டதான் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆளு மூஞ்ச பாக்கணுமே, அலற மாதிரி ஆயிட்டாரு. என்னன்னு சொன்ன? நம்மளுக்குள்ள இன்னைக்கு நேரத்தைய பழக்கமா? சரி. என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. சரி ஏதோ பக்கத்து வீட்டு குழந்தை கை குழந்தையோட வந்து நின்னுகிட்டு இருந்தா. சரி அதுதான் எங்க அக்கா இவன் மாப்பிள்ளையிட்ட சொல்ல போய் அவரு கேட்டுக்கிட்டு கோவிச்சுட்டு வந்துட்டாரு. சரி சரி, அதை விடுங்க அந்த பேச்ச. இந்த பையன் ரெண்டு கட்ட பையனா இருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிக்காம வந்து இந்த வந்து குத்த வச்சு அழுதுகிட்டு இருக்கு. என்ன செய்யறது? இந்த பேச்ச விடுங்க. நீ மாப்பிள, நீங்க பார்த்த பொண்ணு வேற பொண்ணு. மாப்பிள, என் பொண்ணை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க, ஒரு எட்டு வாங்க.
யார் அடிச்சது? லாயனும் பொண்ணு ஜோதி